அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நான் சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் தாய் தகப்பன், உடன் பிறந்தவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லார்கிட்டேயும் நான் இப்போ சொல்லக்கூடிய செய்தியை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது என்ன வீடியோனா தைராய்டு பற்றியது. சரிங்களா? தைராய்டில் வந்து 2 வகை இருக்குது. ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டுன்னு 2 இருக்குது. என்ன தைராய்டாக இருந்துட்டு போகுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டு இல்லைன்னு வரணும். அவ்வளோதானே. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது மிகையினும் குறையினும் நோயே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடம்புக்கு போதுங்கிற அளவுக்கு மேலே நம்ம வந்து அந்த உணவை திரும்ப திரும்ப சாப்பிட்டாலும் நோயாக போயிடும். நமக்கு உணவு அந்த பற்றாக்குறை நமக்கு தேவை, நம்ம உடம்புக்கு தேவைப்படுற உணவை வந்து நம்ம சாப்பிடாமல் போயிட்டாலும் அது வந்து நோயாக போயிடும். புரியுதுங்களா? 2 பக்கெட்டு இருக்குன்னா அந்த பக்கெட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. திருப்பி நம்ம தண்ணி டேப்பு திறந்து விட வேண்டியதில்லை. வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடணும். இன்னொரு பக்கெட்டில் தண்ணி இல்லை, அப்போ அந்த அந்த பக்கெட்டில் தண்ணி வேணும், அப்போ டேப்பை திறந்து விடணும். அந்த மாதிரி தான், அந்த கான்செப்ட் தான் இதில். புரியுதுங்களா? அதாவது தைராய்டு நோய் இருக்கிறவங்க ஒரு சிலர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ஆனால் எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னொருத்தர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பே வராது, அப்படி இருக்கும். அது ஹைப்பர் தைராய்டு 2க்கும் உண்டான வித்தியாசம். சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும்? ஈஸியான வே சொல்லுங்கள். சீக்கிரமாக குணமாகணும், எனக்கு எப்போ போய் டெஸ்ட் பார்த்தாலும் எனக்கு தைராய்டு இருக்கக்கூடாது, அதானே எதிர்பார்க்குறீங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? அதாவது என்னென்னா, உங்களுடைய கட்டை விரல், சரிங்களா, கட்டை விரலில் இந்த கையை வச்சு நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி திருப்பணும். சரிங்களா? ஒரு 10 என்ற வரைக்கும் திருப்பணும். ஒரு நாளைக்கு காலை, மதியம், ஈவினிங், நைட்டு அப்படி 4 முறை 4 தடவை நீங்கள் பண்ணணும். 10 என்ற வரைக்கும் இப்படி திருப்பணும். இந்த கையில் 10, இந்த கையில் 10. இவ்வளோதாங்க. இது ஒரு கஷ்டமே கிடையாது. 1-1.5 மாதம் நீங்கள் பண்ணுங்கள், போய் டெஸ்ட் பண்ணுங்கள், தைராய்டு நார்மல் சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இப்போ வந்து குண்டாக இருப்பாங்க, தைராய்டு வந்தவங்க குண்டாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு புளிப்பு சத்து கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அவங்க வந்து புளிப்பு, ரசம், பெரிய நெல்லிக்காய், பூண்டு, ஆப்பிள் இதெல்லாம் அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒல்லியாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தைராய்டு வந்தவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க, அவங்க வந்து நான் இப்போ சொன்ன உணவையெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும். ஏன்னா அந்த உணவெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க உடம்புல. அதுக்கு தான் நான் சொன்னேன், மிகினும் குறையினும் நோயேன்னு சொன்னேன். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 மாதம் 1.5 மாதம் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.